ஆவிகள் பேய்கள் இல்லைன்னு சொல்ல வந்திய இந்த சித்து வேலைகள் செய்யறவங்க, அதாவது பிளாக் மெஜிஷியன்ஸ், அவங்க சாதாரண தெருப்புழுதி மண்ணள்ளி சர்க்கரையாகவும் குங்குமமாகவும் ஆக்குறாங்க, நல்ல தண்ணியா உப்பு தண்ணியாகவும் உப்பு தண்ணி நல்ல தண்ணியாக ஆக்குறாங்க. இதுக்கு சராசரி மனிதர்களோட அவங்களுக்கு ஏதோ ஒரு விசேஷமான சக்தி இருக்குங்கிறாங்க. அந்த சக்திக்கு பெயர் என்ன? அதாவது இந்த பேய் இல்லைன்னு சொல்லியாச்சு, அந்த பிளாக் மேஜிக்னு சொல்லி சூனியம், பில்லி சூனியம் மாயம் மந்திரம் சொல்றாங்கல்ல, அதான் பிளாக் மேஜிக்ங்கிறது. அந்த பிளாக் மேஜிக் சொல்றாங்கல்ல, அதுல சில வித்தைகள்லாம் சித்து வேலையெல்லாம் சித்துன்னு சொல்லுவாங்க, சித்து வேலைகள்னு சொல்றாங்க இல்லையா, இந்த சித்து வேலைகள்லாம் செஞ்சு காட்டுறாங்களே, அது எந்த சக்தியால் நடக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு சில உதாரணத்தையும் சொல்றாங்க. என்ன உதாரணம் சொல்றாங்க? மண்ணள்ளி போட்டு சர்க்கரையா காட்டுறாங்க, மண்ணை தான் போடுறாங்க, அது என்ன ஆயிருது, சர்க்கரையாக மாறுது. அப்ப அந்த மாதிரி ஒரு வித்தைலாம் இருக்குது, அது மனித சக்தியை கொண்டு நடக்குதா, வேற ஏதாவது ஆவிகளை கொண்டு செய்யறதா சொல்றாங்க. இந்த சித்து வேலை செய்யக்கூடிய ஆளுக்கு என்ன செய்யறாங்க, எங்கள்கிட்ட ஆவிகள்லாம் வச்சிருக்கிறோம், அந்த ஆவிகளை கொண்டு இந்த காரியத்தை எல்லாம் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல விளங்கிக்கிறங்க, இப்படி ஒரு கான்செப்டே உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாத்துறது இருக்கு இல்லையா, மாத்துறதா இருந்தா அதற்குரிய ரசாயன கலவை மூலமாக, ஒரு பொருளோட ஒரு பொருளை மிக்ஸ் பண்ணுவதன் மூலமாக, அல்லது அதில் வெப்பம் ஏற்றுவதன் மூலமாக, குளிர செய்வதன் மூலமாக மாத்திரமில்ல, அந்த மாற்றத்தை தவிர அறிவுக்கு பொருந்தாமல் மாத்திர ஒரு கான்செப்ட் இருக்காண்டா இருக்கவே இல்லை. இது இருக்குன்னா இது நெருப்புல போட்டா உருகி வேற ஒரு பொருளை மாத்திரலாம். இது இப்படி இருக்குது, இந்த பொருளை நெருப்புல போட்டு வேற மாதிரி மாத்திரலாம், வேற பொருளை மாத்திரம்ல, அப்படி மாற்ற முடியும். வழங்குதா? ரெண்டு பொருளை கலந்து இன்னொரு பொருளை தண்ணியும் பாலையும் கலந்து தேநீரையும் கலந்து தீண்டு தயாரிக்கிறோம்ல, அப்படி மாத்தலாம். மூணு பொருள் இன்னொரு பொருளை மாத்துறது இது ஒரு சித்தலாம் கிடையாது, எல்லாரும் செய்யற ஒரு காரியம் தான். இந்த மாதிரியான மாறுதல் செய்ய முடியுமே தவிர ஒரு சீனியை பிடிச்சி மண் ஆக்குறது, மண்ணை பிடிச்சி சர்க்கரை ஆக்குறது, இது நடக்குமான்னா இது நடக்கவே நடக்காது. எப்படி இதெல்லாம் நடக்குது என்று கேட்டால் எல்லாமே இதுல தந்திரம் தான். இந்த தந்திரங்கிறது விளக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மண்ணை சர்க்கரை ஆக்குறான் ஒருத்தன், ஆக்குறானா, அப்ப இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இந்த மண்ணை சர்க்கரையாக்குற ஒரு விஷயம் ஒருத்தன் இருந்தா அவன் நம்ம ஆரூரான் பாரிஸ் சர்க்கரை ஆலையெல்லாம் இருக்க, அவனை எல்லாம் மேல கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கலாம். அவனை விட என்ன செய்யலாம், இந்த வாலி நோக்கத்து மண்ணெல்லாம் குவிச்சு வச்சுக்கிட்டு சர்க்கரை ஆக்கினா என்ன ஆயிருவான், எதுக்கு கரும்பு, எதுக்கு பெரிய ஆலைகள்லாம், இந்த ஆரூரான் சர்க்கரை ஆலை, அப்புறமேலே பாரிஸ் சர்க்கரை ஆலை, இது எத்தனை சர்க்கரை ஆலை வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு சீனி தயாரிக்கிறோம், அது தேவையா? அவன் நம்மள்ட்ட 1,000 ரூபாய் கேட்கறான். அவன்கிட்ட அந்த மாதிரியான ஒண்ணு இருந்தா மண்ணை சர்க்கரை ஆக்குற உங்கள்கிட்ட 5 ரூபாய் கேட்கறான், அவன் பேப்பர் ரூபாய்க்கு போயிட வேண்டியதானே. நீங்க என்ன பார்க்கணும், அது எப்படி செய்யறாங்க ரெண்டாவது சொல்றேன். முதல்ல நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும், இவன்கிட்ட இது இருக்குமானால் நம்ம இடத்துல அவன் கேட்பானா, நம்மகிட்ட தேவையாவானா, 5 போடு 100 போடுன்னு கேட்பானா? அவனுக்கு இப்படியான ஒரு ஆற்றல் இருக்குமே, ஆனால் பேப்பர் எல்லாம் 100 ரூபாய் ஆக்கிடலாமே, பேப்பர் எல்லாம் 1000 ரூபாய் நோட் ஆக்கிடலாமே, அரை மணி நேரத்தில் கோடீஸ்வரன் ஆயிடலாமே. ஒரு பேப்பர் கட்ட அடிக்க வச்சு அப்படி 1000 ரூபாய் நோட் ஆக்கிட்டா வாலி நோக்கத்தை விலைக்கு வாங்கிடலாமா? இல்ல வாலி நோக்கம் எது, புது வளசையா, புது வளசையை விலைக்கு வாங்கிடலாமா? இல்லையா, விலைக்கு வாங்கிடலாம். அப்ப அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இல்ல, நீங்க விளைவிக்கிறேன். யாரெல்லாம் இந்த சித்து வேலை பாக்குறாங்கிறானோ அது உண்மையிலே அப்படி ஒண்ணு இருக்குமையானால் அவன் ஏன் நம்மிடத்தில் காசு கேட்கிறான், அவன் அதை செய்வதற்கு நம்ம இடத்துல கூலி எதிர்பார்க்கிறான், இதுல இருந்து வழங்கன்னு. அப்ப இல்ல, வேற என்னமோ தான் இருக்குது. என்னன்னு வழங்காட்டாலும் சரி, உங்களுக்கு என்னன்னு வழங்காட்டாலும் சரி, என்ன விளைவிக்கிறேன்னு வேற என்னமோ ஒரு டெக்னிக் தந்திரம் பண்றான். என்ன தந்திரம்? அந்த காலத்துல, ஆரம்ப காலத்துலங்க, ஆரம்ப இந்த மேஜிக் இதெல்லாம் வராத கால, சாதாரண காலத்துல என்ன செய்வாங்கன்னா, வெத்தில இருக்குல்ல, வெத்தில பாக்கு சுண்ணாம்பு சேர்ந்தா என்ன வயிறு, வெத்தில போடுறீங்க, கொஞ்சம் வெத்தில கொஞ்சம் பாக்கு சுண்ணாம்பு போட்டு என்ன வயிறு சேப்ப போயிருமா இல்லையா? இதை வச்சு ஏமாத்திருக்காங்க அந்த காலத்துல. அந்த வெத்தில பாக்கு மக்களுக்கு அறிமுகமாகாத காலத்துல பார், முதல்ல சுண்ணாம்பு பாக்க வயல போட்டுக்க வேண்டியது, வெத்தில பச்சையா இருக்கும், பச்சையா இருக்க பாத்துக்கிட்டியா, இதை பார் ரத்தமாக்குறேன்னு சொல்லி கடிப்பான். வெத்தில அந்த மக்கள்கிட்ட அறிமுகம் இல்லாத காலம், அடிச்சு வச்சு துப்பான் சிறப்பா வருமா, இந்த மாதிரி ரத்தம் கேட்க வச்சிருவோம், 100 ரூபாய் கொடு, நீ ஏதாவது சொல்ல கேட்கலன்னு சொன்ன என்ன வைக்கிறேன், ரத்தம் கேட்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது உண்மையில இப்ப ஏமாத்த முடியாது. வெத்திலை பத்தீங்க, வெத்திலை விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்ப வெத்தில தெரிஞ்சு போனதுனால வெத்தில ஏமாத்த முடியும், எல்லாரும் போடக்கூடிய ஒரு பொருளா மாறிட்டதுனால இது ஒரு ரசாயன மாற்றம். 3 பொருள் சேரும்போது என்ன செய்யும், அதுக்குரிய சில மாற்றங்கள் ஏற்படும். இது இதை கூட பிளாக் மேஜிக் ஏமாத்திருக்காங்க ஒரு காலத்துல. இதெல்லாம் சித்து வேலை, இதெல்லாம் பெரிய அதிசயம் ஏமாத்தி ரத்தம் கேட்க வைக்கணும்னு சொல்லி ஏமாத்தி பணம் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கு, எலுமிச்சம்பழத்தை கத்தினால அறுப்பாங்க, அப்படி சொல்ல ரத்தம் ஊத்தும். எலுமிச்சம்பழம் இருக்கும், கத்தினால அறுப்பாங்க, என்ன செய்யும், அப்படி ஊத்துனா சிவப்பு கடை ரத்தமா ஊத்தும். என்ன பண்ணுவீங்க, ரத்தமா தான் பயந்துருவோமே, என்ன பத்தியா குடல் வெந்துருவேன், குடல் அறுத்துருவேன்,
என்ன செய்யற 500 ரூபாய் கொடு, என்ன கொடுத்துருமா இல்லையா? இது ஒரு கெமிக்கல் தான். என்ன செய்யணும், நீங்க இந்த மாதிரி டெஸ்ட் பண்றதா இருந்தா நீங்களே எலுமிச்சம்பழத்தை நீங்களே கத்தியும் கொடுத்து வர்றான்னு சொல்லணும். என்ன செய்யணும், எலுமிச்சம்பழத்தை ரத்தமாக்குனீங்களே, இந்த எலுமிச்சம்பழம், இந்த எங்க வீட்டு கத்தி இப்பாரு, அடுத்த ரத்தம் வராது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உனக்கு எலுமிச்சம்பழத்தில் என்ன பண்ணி வச்சிருக்கிறான், இல்ல கத்தியில என்ன பண்ணி இருக்கிறான், வாரி வளர்ந்தா இல்லையா? அவன் வச்சுக்கிற கத்தியை கொண்டு அறுத்தா தான் ரத்தம் வருமே, ரத்தமாகுமே தவிர நீங்க வச்சுக்கிற கத்தியை கொண்டு அறுத்தா அது ஆகாது. என்னன்னு கேட்டா, அந்த துத்தன மயில் துத்தம்னு ஒண்ணு இருக்குது, ப்ளூ கலரா இருக்கு, இந்த பசையெல்லாம் காய்ச்சும் அதுல போடுவாங்க பூச்சிலாம் வராம இருக்கிறதுக்காக வேண்டி. இந்த மயில் துத்தத்தை கரைச்சி அதை கத்தியில அப்படி முக்கி அந்த கத்தியை பிளர்ல காய வச்சுட்டீங்கன்னு சொன்னா அதுவும் எலுமிச்சம்பழமும் ஆனா சேப்ப போயிடும். இந்த மயில் துத்தமும் அந்த எலுமிச்சம்பழமும் சாரும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆயிரும், சிகப்பாய்க்கிறோம். அந்த கத்தில ஏற்கனவே தடவை வச்சிருப்பான் பிளேடோ, கத்தி என்ன செய்வான், நல்லா மயில் தூத்துல போட்டு போட்டு காய வச்சு வச்சிருப்பான். அந்த கத்தி பூரா மயில் தூத்தம் இருக்கும், பழங்கதா காஞ்சி போயிருங்க. எலுமிச்சம்பழத்தை வச்சவன என்ன ஆயிரும், அப்படி ரெண்டு சேர்ந்து ரத்த கலர் அப்படி சாப்பா கொட்ட ஆரம்பிச்சிடும். பாக்குறவன் என்ன செய்வான், ஓ ரத்தம் பெரிய சக்தி இருக்கு உனக்கு, நீங்க என்ன வழங்கனே இப்படிலாம் சக்தி இருந்தா இதை காட்டி நம்ம பொழப்பு நடத்த வர்றான், அதையே யோசிக்கணும். இதை வச்சு ஏன்டா பொழப்பு நடத்த வர்ற, இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவனா இருந்தா நீ என்னமோ பண்ணிட்டு போயிடலாமே. அப்ப எங்கள்ட்ட பொழப்புக்கு தானே வர்ற, பொழப்புக்கு வந்தாலும் செட்டப் தானே அது, உன்ட்ட அதீத சக்தியை எக்ஸ்ட்ரா பவர் இருந்தா நீ அப்படி எங்களை நோக்கி வர்ற, அது கேட்கணும். இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய காட்சியை பாக்குறீங்க. மண்ணை சர்க்கரையாக்குறான்னு பாத்திருக்கீங்களா? மண்ணை சர்க்கரையாக்குற பெரிய விஷயமா? மண்ணை சர்க்கரையாக்குறேன்னா 2 டப்பா வச்சிருப்பான், 2 டம்ளர் வச்சிருப்பாங்க. ஒரு கிளாஸுக்குள்ள இன்னொரு கிளாஸ், ஒரு கிளாஸ் கீழே இருக்கும், இன்னொரு கிளாஸ் அதுக்கு மேல போட்டு இந்த கீழே உள்ள கிளாஸ்ல சர்க்கரை போட்டு வச்சிருப்பான். மேல உள்ள கிளாஸ் என்ன செய்வான், அந்த வரம்பு தெரியாம கையில இப்படி பிடிச்சிருப்பான். இந்த 2 கிளாஸுக்கு இடையில இந்த கேப் தெரியும்ல, 2 கிளாஸ் இருக்கிற மாதிரி இப்படி கையை பிடிச்சிக்கிறாங்க. பாத்தியா ஏதாவது இருக்குதா, அப்படி இப்படி ஒண்ணுமே இருக்காது. அது கீழே உள்ள கிளாஸ்ல எல்லாமே இருக்கும். அதுல மண்ணெளி போடுவான். மண்ணெளி போட்டு என்ன செய்வான், மூடி வச்சிருப்பான்ல, அந்த மூடி எப்படி மூடியா இருக்கு, தோல்ல செஞ்சிருப்பான். அது முழுசா அப்படி கவர் ஆகும், உள்ளுக்குள்ள போயிடும். உள்ளுக்கு போன என்ன செய்ய, உள்ள போட்டுட்டு எடுக்கிறான்ல, அது எடுக்கும் போது அந்த முதல்ல உள்ள கிளாஸ் இருக்குல்ல, அது சேர்த்து அப்படி எடுத்துருவான். அது தோல்ல உள்ள முடியா இருக்கும், அமுக்குற மாதிரி தோல் முடியா இருக்குல்லங்க, இப்படி பிடிச்ச அதோட சேர்த்து உரிடுவான். இந்த இடத்துல இப்படி இருக்குல்ல, எடுக்குமா என்ன செய்வான், இதோட சேர்த்து உரிடுவான். அது பெரிய முடியா இருக்கும், உள்ள போன தெரியாது உங்களுக்கு, அப்படி இருந்து வச்சிருவான். இப்ப எந்த கிளாஸ் இருக்கு, சக்கரை போட்ட கிளாஸ் இருக்கும், மண்ணால தான் இருக்கு, மண்ணும் போட்டது மண்ணில தான் இருக்குது, சக்கரை இங்க இருக்குது. என்ன செய்வான், அப்படி எடுத்துட்டு காட்டுவான், சக்கரையா இருக்கும். அவன் என்ன சக்கரை போட்டா சக்கரை, மிட்டாய் போட்டா மிட்டாய், எதை போட்டாலும் கிடைக்கும், வழங்குதா? அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த டப்பா, இந்த கிளாஸ், இந்த மண்ணு சக்கரையாக்கு செய்ய முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும், கிளாஸையும் நீங்க கொடுக்கணும், மண்ணையும் நீங்க கொடுக்கணும், போடுற மூடியும் நீங்க கொடுக்கணும். சக்கரையாக்குன்னு ஆக்க முடியுமா? அப்ப சக்கரையாக்குறதுங்கிறது ஒரு செட்டிங்ல ஆக்குறது இல்ல, மறைக்கிறது. தந்திரங்கள் பண்ணி என்ன செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி தீ மிதிக்கிறான், உதாரணம் சொல்றேன், தீ மிதிக்கிறான் இல்லையா, தீல மிதிச்சு பெரிய சக்தி இருக்கு, சித்து வேலை அதெல்லாம் நடக்க பக்தியில நடக்கிறான்னு சொல்றிய. தீ மிதிக்கிற எவனாவது தீல உட்கார்ந்துருக்கானா? தீ மிதிக்கிறா, தீல உட்கார பார்ப்போம், உட்கார மாட்டாயே. அது என்னன்னு கேட்டா, இந்த உள்ளங்கால் உள்ளங்கை இருக்கு பத்தியா, இது மற்ற உறுப்புகளை விட கொஞ்சம் கூடுதலாக வெப்பத்தை தாங்கக்கூடியது. இந்த இடத்துல நெருப்பு கூட, இந்த இடத்துல என்ன செய்யுங்க, நெருப்பு கொஞ்சம் சூடு தாங்கும். அதனால உள்ளங்கால்னால நம்ம நடந்து போறோமா இல்லையா, கால்னால நடந்து போற முதுகுல உருண்டு போக முடியுமா? மணல்ல நடந்து போயிருவோம், மணல்ல சூடு மணல்ல உருண்டு போக முடியுமா உங்களால? அது தாங்காது, உடம்புக்கு தாங்க முடியாது. இந்த உள்ளங்காலுக்கு என்ன செய்ய முடியும்? அப்ப என்ன செய்ய, அந்த காலத்துல கிராமங்கள்ல இப்ப இருக்கான்னு தெரியல, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மாவெல்லாம் என்ன செய்வாங்க, அடுப்புல தீ இருக்குல்ல, தீக்கங்கு ஒரு அடுப்புல கை நாள் எடுத்து அடுத்த அடுப்பு போடுவாங்க. தீக்கங்கு கை நாள் எடுத்து என்ன செய்வாங்க, போடுவாங்க. ஏன் அப்படி எடுத்து போட ஒண்ணும் செய்யாது, சின்ன கேப் கிடைக்கல, ஆறி போயிடும். அப்படி எடுத்து தூக்கி போடலாம், விரல்னாலதான் விளக்கையில் அமர்த்துவாங்க. அப்படி விளக்கு இருக்குல்ல, இப்படி அமைச்சு போடலாம், ஒண்ணும் செய்யாது. அந்த ஒரு செகண்ட்ல அப்படி அந்த காத்து என்ன செய்ய, வெந்து போறதை விட்டு தடுத்துரும். வச்சு எடுத்தா ஒன்னும் ஆகாது. பெரிய பெரிய மேஜிக் தந்திரம்லாம் கிடையாது, யாரும் செய்யலாம். அவனுங்கதான் வச்சு எடுத்தா என்ன செய்யாது, நெருப்புல வச்சு கை வச்சுதான் ஒண்ணும் செய்யாதுங்க. நெருப்புல நடக்கிறோம், நெருப்புல நில்லுவோம் பாப்போம், நிக்கிறான் தீ மிதிக்கிறான, தீ மிதிச்சு நில்லு பார்ப்போம், தீ மிதிச்சு உட்காரு பார்ப்போம், உட்கார முடியாது. இப்படி சில இயற்கையா சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா முத்திரையை குத்தி என்ன செய்யலாம், அதை பண்றான். மேஜிக் இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த பிளாக் மேஜிக் சொல்லி நிறைய பொருள்கள்லாம் விக்குது, மேஜிக் பொருள்லாம். இப்ப நான் இருக்குன்னு வைங்களேன், என் தலை மட்டும் உங்களுக்கு தெரியும், நான் உடம்பே தெரியாது, தலை மட்டும் தனியா பேசும். அப்படி ஆக்க முடியுமா? நான் முழுசா தான் உட்கார்ந்துருப்பேன், ஆனா உங்க பார்வையாளர்கள் என்ன செய்ய முடியும், தலை மட்டும் இருக்கிற மாதிரி பாடியே இல்லாத மாதிரி உங்களுக்கு காட்ட முடியும்.
அதுக்கெல்லாம் லைட் இருக்கு, அதுக்கு ஒரு லைட் இருக்குது. அந்த லைட்டை எங்க அடிக்கிறோமோ அதை வந்து அப்படி மறைச்சிடும். அந்த லைட் அடிச்சா பார்வைக்கு என்ன, இது வரைக்கும் எனக்கு லைட் அடிச்சான்னு வைங்க, இது மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு மேஜிக் ஒரு லைட் இருக்குது. அந்த இடத்துல நிக்கிற மாதிரி காட்டுவான், அந்த இடத்துல நிக்க மாட்டான், டேபிள்ல படுத்து கிடப்பான், டேபிள்ல லைட் அடிச்சு விட்டுருவான். அந்த லைட் அடிச்சு விட்டவன டேபிள் இருக்காது, இவன் என்ன செய்வான், அப்படி அந்த இடத்துல படுத்து கிடக்கிற மாதிரி அப்படி தெரியும். இந்த மாதிரி எல்லாம் பொருள்கள் விக்குது. இந்த மாதிரி சித்து வேலை பண்றதுக்காக வேண்டி நிறைய பொருள்கள் விக்குது. அது மாதிரி என்ன செய்வாங்கன்னா, திருநூறு கொடுக்குறேம்மா, என்ன கொடுப்பான் திருநூறு, இது இந்த இடத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா, சாம்பல் இருக்குல்ல, அந்த சாம்பலை என்ன செய்வாங்கன்னா, வடிச்சாணி இருக்குல்ல, வடிச்ச கஞ்சி, உங்களுக்கு வடிச்சா என்ன சொல்லுவீங்க, எங்க ஊர்ல வடிச்சாணி போம், வடிச்ச கஞ்சி இருக்குல்ல, சோறு வடிப்பீங்கல்ல, அந்த சோறு வடிச்ச கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில என்ன செய்வாங்க, இந்த சாம்பலை போட்டு பிரட்டி பிசைஞ்சி உருட்டி உருட்டி காய வச்சிருவாங்க. காய வச்சு என்ன செய்வாங்க, அது அந்த உருண்டையும் வச்சிருப்பாங்க. திருநூறு கிராமத்தில் ஒரு உருண்டை நசுக்கி விட வேண்டியதான், அப்படி பொருள் கொண்டு கொட்டும். இப்படிதான் திருநூறு கொடுப்பான். வெறுங்கையை காட்டி நினைச்சோம் அப்படிமா சாம்பல் கொட்டும். இந்துக்களுக்கு என்னது, சாம்பல்ல ஒரு புனிதமானது தானே, அதோடு பூசிக்கிறான் இனத்துல. இது அவனுடைய பலவீனத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என்ன செய்யறது வாட்சி எடுத்து கொடுக்கறது, இப்படின்னு வாட்சி எடுத்து கொடுப்போம், பூசணி எடுத்து கொடுப்போம். பார்ப்போம், வாட்சி எடுத்து கொடுக்குறே இல்லையா, ஏன் வாட்சியை கொடுக்குறான், அந்த சாய்பாபா பெரிய மண்டையா இருக்கும், மண்டையில புறா புறா கொடுமா பெரிய தலை இருக்குமா, அது உள்ள 5-6 வாட்சி தான் வைக்க முடியும், பூசணிக்கா வைக்க இயலாது. அவன் என்ன செய்வான், அப்படின்னு எடுத்து கொடுத்துருவான் மண்டையில இருந்து. கடைசியில் இந்த நரசையாண்டு ஒரு ஆளு பேராசிரியர் பெங்களூர்ல உள்ளவர், அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதை வந்து உள்ள நுழைஞ்சு ஆராய்ச்சி பண்ணி HMT கம்பெனில போய் இவங்க சாய்பாபா மடத்துக்கு வாட்சி வாங்கின பில் எடுத்துட்டு வந்துட்டான். வாட்சி வந்து அது HMT வாட்சி கொடுக்குற, மேட் இன் சொர்க்கம் போட்டு ஒரு வாட்சி கொடுக்க வேண்டியதானே, அது HMT கம்பெனி வாட்சி கொடுக்கணும், HMT கம்பெனில வாங்கியிருக்கிறாங்க. அப்ப வாங்கணும் வாட்சி இவர் தயாரிக்கலாம் இல்ல, வாங்கின ஒரு கடை கம்பெனில போய் வாங்கிட்டு வர்றான். அந்த வாட்சியை மறைச்சு வச்சு இங்கேயோ அங்கேயோ, அதுக்கு அந்த மேஜிக் பண்றவங்க என்ன செய்யுமா, வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள அம்பது விஷயமே இருக்குது. கோட்டுக்கு மேல கோட்டு, அந்த கோட்டுக்கு மேல கோட்டு, அந்த கோட்டுக்கு மேல கோட்டு, ஒரு 12 சட்டை போடுவாங்க, ஒரு மாதிரி தொப்பி ஒரு சைஸா, அது எல்லாத்துமே ஒரு விஷயம் அதுல என்ன இருக்குது. இப்படியான சில பொருட்களை மறைச்சு நிறைய விஷயம், நிறைய தந்திரங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி உள்ளது கெமிக்கல் சேஞ்ச் பண்றது, அது மாதிரியான விஷயங்களை வைத்துக்கிட்டு என்ன செய்யலாம், கெமிக்கல் சேஞ்ச் ஒரு பொருளை தண்ணி மாதிரி வச்சிருப்பான், பால் மாதிரி வச்சிருப்பான், தண்ணியா இருக்கும், பாலை வச்சு மூடி காட்டுவான், துறப்பான், தண்ணியா இருக்கும். இது பெரிய விஷயமா, நம்ம பொம்பளை தேத்தங்கோட்டை எப்படி செஞ்சுருவாங்க, தேத்தங்கோட்டை மாங்கல்ல, இந்த குளத்து தண்ணி எல்லாம் போட்டு தேத்தி அந்த பவுடரை நீங்கி போட்டு எல்லாம் பால் என்ன கீழே இறங்கி தண்ணியா நிக்கும். இந்த மாதிரி சில பவுடரை போட்டு வச்சு முடிச்சிருவோம். இப்படியான சில ஒண்ணு கெமிக்கலா இருக்கும், அல்லது செட்டிங்கா இருக்கும், அல்லது ஒன்ன வச்சு ஒண்ணு மறைக்கிறதா இருக்கும். இதுதானே தவிர சித்து வேலைங்கிறது ஒண்ணு கிடையாது. எவனாலும் செய்யவே முடியாது. அங்கிருந்து கழுத்து அறுத்துருவேன், இங்க இருந்து காலை முடைக்கிறோம், கையை முடைக்கிறோம், இதெல்லாம் வந்து அப்ப நான் கேட்கிறேன், அப்படிலாம் இருந்தா இந்த வந்து கருணாநிதிக்கு ஜெயலலிதாவுக்கு ஆகுமா, ஆவாதுல. அப்ப ஜெயலலிதா வந்து கருணாநிதிக்கு இந்த மாதிரி பண்ணிடலாம்ல, பெரிய ஆளை பிடிச்சி அவங்க எதிரி எல்லாம் போயிருமே, அல்லது கருணாநிதி ஜெயலலிதா குடைச்சல் கொடுத்துருக்காங்க அந்த பொம்பளை அப்படின்னு சொல்லி இந்த பெரிய மந்திரவாதியை பிடிச்சி கை காலெல்லாம் முடக்கி வாயெல்லாம் பேச அப்படி ஆக்கிடலாமா இல்லையா, இருந்து ஆக்கிருப்பாங்க இல்லையா, வாஜ்பாய் வந்து மன்மோகன் சிங் ஆக்கிருக்கலாம்ல, அதெல்லாம் நடக்குதானே. இதெல்லாம் நம்மள மாதிரி பலவீனர்களை ஏமாத்தி பொம்பளையில பயங்காட்டுறதுக்காக வேண்டி சொல்றாங்களே தவிர இதுல எதுவுமே உண்மை கிடையாது. சித்து விளையாட்டுகளே கிடையாது. அது மார்க்கத்திலே அப்படி கிடையாது. மார்க்கத்துல இஸ்லாமே என்ன சொல்றதுன்னு கேட்டா ஒரு அடிப்படை விளங்கி இதை விளங்குனா இதுல நம்ம ஏமாற மாட்டோம். என்ன விளங்குன, லைசக மிஸ்லிஹி ஷைஉன், அவன முதல் விளங்குன. இந்த மேஜிக் இது எல்லாம் பொய்ன்னு விளங்குறதுக்கு குர்ஆன் படி நீங்க விளங்கணும். குர்ஆனை ஒழுங்கா படிச்சிருந்தா உங்களை எவனும் ஏமாத்த முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அவனை போல எதுவும் இல்லை, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை இருக்குல்ல. இது விரிந்த அர்த்தம் உள்ளதுங்க. எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ் செய்வது போல மனுஷன் செய்ய முடியாது. இதை வழங்கணும். எந்த ஒரு செயலை செஞ்சதா இருந்தாலும் சரி, மனிதன் செய்வதற்கு என்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையில் தான் மனிதன் செய்ய முடியும். அல்லாஹ் செய்வதற்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையில் எந்த மனிதனும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, செய்ய முடியாது. இதை மட்டும் நீங்க விளங்கிக்கிறீங்க. இப்ப வந்து மனிதன் செய்யற முறை என்ன, நான் ஒரு ஆளை வந்து வேதனைப்படுத்த நினைக்கிறேன், காயப்படுத்த நினைக்கிறேன். எப்படி காயப்படுத்தணும், அறுவாளை எடுக்கணும், கத்தி எடுக்கணும், ஒன்றை குத்தணும், அல்லது ஒரு உலகை எடுத்து மண்டையில் போடணும், இப்படித்தானே அதை செய்ய முடியும். ஏதாவது ஒரு சாதனங்களை பயன்படுத்தி நம்ம என்ன செய்வோம், ஒருவனுக்கு காயத்தை ஏற்படுத்துவோம். ஒரு ஏழையா இருக்கிறான், அவனை கொஞ்சம் வசதி உள்ளவன் ஆக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி ஆக்குவேன், இந்த 10,000 ரூபாய் வச்சுக்க, இந்த 1 லட்ச ரூபாய் வச்சுக்க, ரூபாய் கொடுக்கணும், அதை வச்சுட்டு நம்ம முன்னேறி வருவோம். இப்படி நம்ம கொடுப்போம். அல்லாஹ் எப்படி கொடுப்பான், நீங்க ஏழையா இருக்கிறீங்க, அல்லாஹ் என்னை பணக்காரனாக்கு, அல்லாஹ் எப்படி பணக்காரனாக்குவான், உடனே வந்து இந்தாங்க தம்பி 2 லட்ச ரூபாய் வச்சுக்கிறங்க, அப்படி அல்லாஹ் தருவான்? அல்லாஹ் அப்படி தரமாட்டான். நம்ம கேட்போம், அவன் எப்படி தருவான்னு தெரியாது, பணக்காரன் ஆயிடுவோம்.
கூரை பொத்துக்கெல்லாம் போட மாட்டான். அல்லாஹ்ட்ட நம்ம செல்வத்தை கேட்டோம்னா அவன் கொடுப்பான், எப்படி கொடுப்பது என்று தெரியாமல் கொடுப்பான். அவனு நம்மளை அடிப்பான், எப்படி அடிக்கிறான் என்று தெரியாம அடிப்பான். நமக்கு நோய் இருக்கு, ஒருத்தர் வந்து காசு கேட்கறான், ஒரு 1000 ரூபாய் இருக்குமா, நான் கையை கட்டிக்கிட்டு 1000 ரூபாய் தானே உன் பாக்கெட்ல இருக்கு பாரு, இப்படி கொடுக்க இயலுமா? எடுத்து கொடுக்கணும். 1000 ரூபாய் கட்ட என்ன செய்யணும்? இருக்கு, முதல்ல என் பாக்கெட்ல இருக்கணும், நான் கையை மனசு வரணும், எடுக்கணும், உங்களை நீட்டு நீங்க திருப்பி வாங்க, அப்பதான் 1000 ரூபாய் தர முடியும். நான் பாட்டுக்கு நீ 1000 ரூபாய் கேட்டவன 1000 ரூபாய் வேணும் தந்தாச்சு, இப்போ இப்ப இருக்கும் உங்க பாக்கெட்ல உனக்கு 5000 தந்தாச்சு, இப்படி கொடுக்க இயலுமா? இப்படி எல்லாம் தான் கொடுப்பான். எப்படி கொடுக்கிறது? எப்படி கொடுக்கிறான் என்று தெரியாமல் கொடுப்பவன் அல்லாஹ், எப்படி அடிக்கிறான் என்று தெரியாமல் அடிப்பவன் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய எந்த ஒரு செயலும், போன நோயாளி இருக்கிறான், டாக்டர்கிட்ட போனோன்னு வயிற்று வலிக்குது, வயிற்றே வலிக்குது, குணமாச்சு போ, அப்படி செய்ய முடியாது. மாத்திரையை தரணும், அல்ல ஊசி எடுக்கணும், குத்தணும், அது மருந்து உள்ளுக்கு போகணும், இப்படி இவ்வளவு வேலை செஞ்சா தான் செய்ய முடியும், குணம் கிடைக்க முடியும். அல்லாட்ட வயிற்று வலிக்குதுங்கிறீங்க, உடனே அல்ல ஒரு ஊசி இன்ஜெக்ஷன் வருவானா? அல்ல வயிற்று வலிக்குது நீங்க புஷன் போயிடும், ஒரு மருந்தும் இருக்காது, மாத்திரையும் இருக்காது, எப்படி போனுச்சுன்னு தெரியாது, போயிடும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இப்படி செய்வதுதான் என்னது அல்லாஹ்வுடைய ஸ்டைல். அதே மாதிரி இந்த பொருளை வேற ஒரு பொருளை மாத்துறதா இருந்தா அல்லாஹ் என்ன செய்வான்? ஆகுண்டா ஆயிரும். அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த போனை கழுதை ஆகுண்டா ஆயிருமா இல்லையா? அல்லாஹ் என்ன செய்ய, இதை பார்த்து நீ கழுதையா போட்டா ஆயிருமா இல்லையா? ஆயிரும். இது மாதிரி மனுஷன் செஞ்சா ஆகுண்டா? மனுஷன் செஞ்சா வேற பொருள் ஆகுறா இருந்தா அதுக்குரிய ரீசன் வேணும். இது என்னவா மாத்தணும், என்னென்ன சேரணும், அந்த ஃபார்முலா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்கும் தெரிகிற ஃபார்முலாவோட மண்ணை சர்க்கரையாக்கலாம் ஆக்கலாம். மண்ணை சர்க்கரையாக்குறதுங்கிறது அறிவியல் பூர்வமாக அது மறுக்கிற பொருள் காரியம் கிடையாது. மண்ணை தங்கமா கூட ஆக்கலாமா இல்லையா? மண்ணை நினைச்சா என்ன செய்யலாம்? தங்கமா ஆக்கலாம். எந்த ஒன்றா ஆக்கலாம். எப்படி ஆக்கணும்? அந்த அணுக்களுக்குள்ள போய் நுழைஞ்சி இதுல எத்தனை அணு இருக்கிறது, இதுல அந்த எலக்ட்ரான் எத்தனை இருக்குது, புரோட்டான் எத்தனை இருக்குது என்ற எண்ணிக்கை அடிப்படையில் மண்ணுடைய அணுவுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தினா தங்கமாய்க்கணும். தங்கத்தில் எத்தனை அணு இருக்குமோ அந்த மாதிரி மண்ணுடைய அணுவை பிரித்து அதே எண்ணிக்கையில சேர்த்தீங்கன்னா மண்ணை என்னஞ்சிடலாம், தங்கமாக்கிடலாம். ஆனா ஒரு பவுன் 2-3 லட்சம் ரூபாய் வரும், அவ்வளவுதான். வழங்குதா? அதுக்கு செலவு அதிகமாகி போயிடும். அதனால ஆக்குறது இல்ல, எதையும் எதுவும் ஆக்கலாம். வழங்குதா? எந்த ஒரு அணுவையும் மண்ணை சர்க்கரை ஆக்குறது பெரிய விஷயம் இல்ல. அது ஒரு மூட்டை சர்க்கரை வாங்குறதை விட அதிகமான செலவாயிரும். ஒரு மூட்டை சர்க்கரை வாங்குறதை விட ஒரு ஸ்பூன் மண்ணை சர்க்கரை ஆக்குறதுக்கு அதிக செலவாக்கணும் என்று சொன்னா அந்த அணுவை உடைச்சு பிரிச்சு எடுக்கணும்ல. அந்த அணு யுகத்துல சாத்தியம். எந்த ஒன்றா மாத்தலாம். எப்படி மாறு, எப்படி மாறுது என்ற காரண காரியத்தை விளக்கும் வகையில மாற்ற முடியுமே தவிர அல்லாஹ் எப்படி மாத்துவான்? ஆயிரும். என்ன நடக்கும்லாம் தெரியாது. இவன் எந்த மாதிரி செய்யறாங்கன்னா மண்ணை போடுவாராம், சூமந்திர காலி சர்க்கரை ஆயிரும். இது அல்லாஹ் செய்யற வேலையில இது எப்படி நம்ம யோசிக்கணும். இவன் அல்லாவா? அல்லாஹ் கொண்டு உள்ளது மனுஷன் எப்படி செய்வான்? இப்படி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விபில்லி சூனியம் மாய மந்திரம் இது எல்லாம் பிராடு விளைக்கலாம். எவனும் உங்களை ஏமாற்ற முடியாது. இது இப்படி நம்புனீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிட்டீங்க. நீங்க அந்த மனுஷனை அந்த பிளாக் மேஜிக் செய்யறேன்னு பிராடுகாரன் நிக்கிறானே அவனை எந்த இடத்துல வச்சுட்டீங்க? அல்லாஹ் இடத்துல வச்சுட்டீங்க. நீங்க நம்புனா மூட நம்பிக்கை, நீங்க நம்பல, அல்லாஹ் மறுத்துட்டீங்க. அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா இன்னொருத்தன் ஆக்கிட்டீங்கன்னு அர்த்தமாயிரும். அல்லாஹ் எப்படி தருவானோ அப்படி தருவான், அல்லாஹ் எப்படி மாற்றுவானோ அப்படி மாற்றுவான், அல்லாஹ் எப்படி அழிப்பானோ. இந்த மந்திரக்காரன் என்ன செய்யறான்? எங்கேயோ இருக்கிற ஒரு ஆளுக்கு இங்க உட்கார்ந்து 1000 ரூபாய் கேட்பான். கையை முடைக்கட்டுமா காலை முடைக்கட்டுமா இதுல குத்துவான் ஒரு பொம்மையில. இங்க குத்துறாங்க. இது யார் செய்யற வேலை? இது யார் செய்யற வேலை? கிட்ட போய் காலை வெட்டுவேன்னு சொல்லி அது காசு வாங்கிட்டு தொலைஞ்சிட்டு போ, அது செய்ய முடியும். ஒரு மனுஷனுடைய காலை வெட்டுறதா இருந்தா காசை வாங்கிட்டு போய் 60 எடுத்து ஒரு வெட்டிட்டு வா. இதை செய்யறேன்னு சொன்னா இது சிறுக்கு வேலை, தப்பு பாவம் வருமே தவிர இது சிறுக்கு இல்ல. ஆனா இவன் எப்படி போவாங்கிறான்? இங்க இருந்துகிட்டே புருஷனை பொண்டாட்டி பிரிப்பேங்கிறான், வசியம் வச்சிருவேங்கிறான். அப்படி புருஷன் கீழே பொண்டாட்டி கிடப்பானா, பொண்டாட்டி கீழே புருஷன் கிடப்பானா, அதுக்கெல்லாம் மந்திரம் இருக்கான் மாய இப்படிலாம் சொல்லி நம்மள என்ன செய்யறான்? ஏமாத்திரம் நம்மள என்ன செய்யறான்? அவன் பொண்டாட்டி அவனோட இருக்க மாட்டான். எத்தனை வசியம் செய்யறாங்க நான் பார்த்திருக்கிறேன். அவன் பொண்டாட்டி அவனோட ஓடி போயிட்டான். நமக்கு என்ன பண்றான்? உங்களுக்கு வசியம் பண்ணி தர்ற அப்படிங்கிறான். இது எல்லாமே பிராடு. இதெல்லாம் அல்லாஹ் செய்யறவே. கல்புக்குள்ள போய் ஆதிக்கம் செலுத்துறது, உள்ளத்துல கொண்டு ஆதிக்கம், இதெல்லாம் மனிதனுக்கு முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் முடியும். அதனால சித்து பில்லி சூனியம் மாயம் மந்திரம் பிளாக் மேஜிக் இது எல்லாமே பிராடு, பொய், அவ்வளவு ஏமாத்து வித்தை. அதை நம்ம நம்ப கூடாது. ஒரு வித்தை எடுத்துக்கலாம். அல்லாஹ் சிறப்பா தந்திரம் பண்றான், நல்ல டெக்னிக்கா இருக்கான்னு நம்பலாமே தவிர அவன் ஆற்றல் இருப்பதாக என்ன செய்யக்கூடாது, நம்பிடக்கூடாது.